ஸோ அப்போ இந்த 2026 எலெக்ஷனில் ஜெயிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக 2031 எலெக்ஷனில் ஜெயிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. 2026 அவர் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லலை. இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள், களத்திரஸ்தானத்தில் இருக்கிற மனைவினால இருக்கிற பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய பாக்கியங்கள், மிகப்பெரிய வெற்றிகள் இனிமேதான் அவருக்கு கிடைக்க போகுது. இப்போ விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. அவர் திருப்பி நடிக்க வர வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கணிப்புப்படி இந்த 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க? ஓம்லை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவருக்கு விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், ஜனநாயகன் படம் ரிலீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பேக் டு பேக் பெரிய பெரிய பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய ராசியும் நட்சத்திரம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா அப்படின்னு ஜோதிடர் ஜெயலட்சுமி மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்போது விஜய் அவர்களுக்கு வந்துட்டு பேக் டு பேக் நிறைய கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு ராசி தான் காரணமா? பொதுவாகவே ஜோதிடம் மனிதர்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நட்சத்திரங்களும் ராசியும், அதாவது 12 ராசிகளும் நவகிரகங்களும் மனிதர்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அது மாதிரி தான் விஜயோட வாழ்க்கையிலையும் இப்போ நடந்துட்டுருக்கு. விஜய் கடகராசி, பூச நட்சத்திரம், கன்னியா லக்னம். அவருக்கு கடந்த 5 வருஷமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. அவருடைய படங்கள் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்பையும் அவருக்கு பிரச்சனை தான். காரணம், அவருக்கு கண்டச்சனியிலேருந்து அப்புறம் அஷ்டமச்சனி, அப்புறம் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியும் சில பிரச்சனைகள் ஏற்படுச்சு. இனி வரப்போகிற காலகட்டத்தில் அவருக்கு நல்ல காலம் தான் நடக்க போகுது. காரணம், சனி பயிற்சியும் நல்ல விதமாக இருக்குது, குரு பயிற்சியும் நல்ல விதமாக இருக்குது. அவருக்கு ஏன் அப்படின்னா, அவருக்கு கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க எப்பயுமே சில விஷயத்தில் ரொம்ப பெரிய அளவில் உச்சத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அடி வாங்கினாலும் படுபாதளத்தெலாம் விழுகிற அளவுக்கு எழுந்திருக்க விடாமல் சில எதிரிகள் அடிப்பாங்க. அதையும் மீறி தான் இவங்க ஜெயிப்பாங்க. அது மாதிரி தான் திரு விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கட்சி ஆரம்பிக்கிற பிறகு ரொம்ப பெரிய அடி வாங்குறாரு. இதுக்கு காரணம் இப்போ அவருக்கு நடக்கிற தசாபுத்திகள் தான். ஓகே, இவருடைய ராசிப்படி இப்போ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு இந்த ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி 0.1% அவங்க 2 பேர் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜயோட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது 2021 முடிஞ்சு போச்சு. அவங்க மனைவி சொன்ன மாதிரி அது வரைக்கும் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஒரு நடிகர், அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் தெரிஞ்சுதான் அவங்க மனைவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2021 வரைக்குமே நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன் திடீர்னு அவருக்கு தடம் மாறுறாரு, சில பிரச்சனைகள் வருதுன்னா அவருக்கு கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ மிகப்பெரிய பூதாகரமாக பிரச்சனை வெடிச்சிருக்கு. அப்படின்னா அஷ்டமச்சனி முடிய போகுது. அந்த அஷ்டமச்சனி காலத்தில் தான் அவர் அரசியல் வாழ்க்கையிலையும் அடி எடுத்து வச்சார், குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சார். அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி விஜயும் அவரோட மனைவியும் சேர வாய்ப்பே கிடையாது. சேர்ந்தா அவரோட அரசியல் வாழ்க்கை சுபிச்சமடையாது. அவங்க குடும்ப வாழ்க்கையை முற்று பெற்றால் மட்டும்தான் அவர் அரசியலை ஜெயிக்க முடியும். இதுதான் அவரோட ஜாதகத்தில் சொல்லுது. ஓகே, குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. இவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குமா? இவரோட அரசியல் எதிர்காலம் ரொம்ப அற்புதமாக இருக்குமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் கணிச்சு சொல்லிட்டாரு, இவருக்கு முதல்வர் ஆகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு. அதனால்தான் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்காரு. தன்னோட அரசியல் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் ஏன் 2016 எடுத்து வச்சிருக்காரு. 2011 விஜயகாந்த் அரசியலில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போவே நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், அணில் மாதிரி உதவினோம் ஜெயலலிதாக்கு அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து கூட அணில்கள் அப்படின்னு கூட அவங்களோட ரசிகர்களை சொல்லலாம். அவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 2011 அவர் தன்னோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 2016 அந்த சில படங்கள், ஒவ்வொரு படமாக அவர் பிரச்சனை சந்தித்து தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து தான் அவர் அரசியல் கற்றுக்கிட்டாரு. நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நம்மளும் அரசியலுக்கு வரணும், வந்தால் மட்டும்தான் இனி சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அரசியலுக்கு அடி எடுத்து வச்சிருக்காரு. இனி அவருக்கு அரசியல் எதிர்காலம் தான். ஓகே, இப்போ 2026 எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைனா அவர் ஜாதகத்தில் இந்த 0.% இவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லைனா இந்த தொகுதியெலாம் அவர் ஜெயிப்பார், இல்லை இத்தனை தொகுதியாச்சும் ஒரு கணக்கில் நீங்கள் சொல்ல முடியுமா? விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குமா. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் முத போட்டிட்டப்ப ஒரு தொகுதியில் ஜெயிச்சார், எம்எல்ஏவானார். அப்புறம் 2011 எதிர்க்கட்சி தலைவராகிற அளவுக்கு அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி உயர்ந்துச்சு. அதுக்கு தகுந்த அவர் கூட்டணி வச்சார்.
இப்போ வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய கெப்பாசிட்டியை நிரூபிக்கணும் அப்படிங்கிறக்காகவே தனிச்சு போட்டிடுறாரு. ஒரு 10% இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சில தொகுதிகள் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் விஜய் நிச்சயமாக ஜெயிப்பார், சட்டசபைக்குள்ளே எம்எல்ஏவாக போவார். அதுக்கு அடுத்தது அவர் 2031 தான் தன்னுடைய முழுமையான பலத்தை அவர் நிரூபிப்பார். இந்த 5 வருஷம் இவர் அரசியல் இப்போ ஆனாதான் போட்டிருக்காரு, இப்போ தான் பரீட்சை எழுத போகிறாரு. இந்த 5 வருஷம் அவரோட அரசியல் வாழ்க்கை தான். 2034 தான் அவர் முழுமையான தன்னோட சக்தியை வெளிப்படுத்துவார். அந்த அளவுக்கு அவர் தசா புத்தி அப்போ தான் செயல்படும். ஸோ அப்போ இந்த 2026 எலெக்ஷனில் ஜெயிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக 2031 எலெக்ஷனில் ஜெயிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. 2026 அவர் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லலை. ஓகே, அவருக்கு ஒரு சில தொகுதிகள் மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, மக்களோட செல்வாக்கும் அவருக்கு இருக்கு. ஓகே. அதே மாதிரி 2031 ஒரு மிகப்பெரிய செல்வாக்குல அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையை எதிர்த்து ஜெயிச்சார். ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் அவர் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் சார் இருக்காரு, எடப்பாடியார் இருக்காரு. இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு விஜய் அவர்களுக்குன்னு. அதனால இவர் மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஓகே. விஜய் அவர்கள் கடகராசி அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சிலாம் எப்படி மேம் இருக்காரு? ஸ்டார்ட் ஆயிருச்சா? சனி பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் தன்னுடைய கும்பராசியில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சி ஆகிப்போறார். இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனி ஆரம்பிக்குது. விஜய் அவர்கள் வந்து கடந்த 5 வருஷமாவே மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு சனி பகவானால. அதனால இனி வரப்போற அந்த பாக்கிய சனி காலகட்டத்தில் தன்னுடைய வெற்றியை முழுமையாக பதிவு பண்ணுவார். அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இனிமே தான் கிடைக்க போகுது. சோதனைகள் எல்லாம் தாண்டி மிகப்பெரிய சாதனைகள் படைக்க போறாரு. அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய ஜென்ம ராசியில அமரப் போறாரு. அதாவது கடகராசிங்கிறது குரு பகவான் உச்சமடைகிற ராசி. பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமடைவார். அப்போ நம்ம விஜய் அவர்களோட நட்சத்திரமும் பூச நட்சத்திரம். குரு பகவான் உச்சமடைகிற இடமும் பூச நட்சத்திரம் தான். அந்த ஜென்ம குருவாக இருந்தால் கூட குரு பகவானோட பார்வை 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பிள்ளைகளாலும் அவருக்கு நன்மை, பூர்வ புண்ணிய பலன்கள் அவருக்கு கிடைக்கும். இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற மனைவினால் இருக்கிற பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அவங்க பிரிஞ்சா கூட மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக பிரிஞ்சிருவாங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய பாக்கியங்கள், மிகப்பெரிய வெற்றிகள் இனிமே தான் அவருக்கு கிடைக்க போகுது. ஓகே. இப்போ பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை வச்சு அவருக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது தெரியுது. அவருக்கு எப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது? 2026 அவருக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. காரணம் வந்து சனி பயிற்சியும் நல்லா இருக்கு, குரு பயிற்சியும் நல்லா இருக்கு. இனி வரப்போற ராகு கேது பயிற்சியும் அவருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். இப்பவே அவர் கோடீஸ்வரர் தான். இருந்தாலும் புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே அவருக்கு கிடைக்க போகுது. இந்த 2026 அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு வந்து மிகப்பெரிய யோகங்கள் அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. அதனால தான் அவர் கலைத்துறையில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இனி அரசியல் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெறுறதுக்கு காரணமும் அவர் ஜாதகத்தில் இருக்க கிரகங்கள் தான். இப்போ நடக்கிற தசா புத்திப்படி, இப்போ நடக்க போகிற கிரக மாற்றங்களுக்கு படி நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது இந்த 2026 ஓகே. உங்களுடைய கணிப்புப்படி இந்த 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க? 2026 அப்படிங்கிறது கூட்டுத்தொகை 1. இது அரசியல்வாதிகளுக்கான ஆண்டு. அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பலம் வாய்ந்த கூட்டணி. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்க சொல்லலாம் பலம் வாய்ந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் ஒரு சில பலவீனங்கள் இருக்குது, இழுபறிகள் இருக்குது. ஆனால் அதை பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி வந்து அடுத்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது, ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போது ஒரு ஃபன்னியான ஒரு கொஸ்டின். சங்கீதா அவங்க வந்துட்டு மனு தாக்கல் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸோட அவங்களுக்கு வந்து அஃபேர் இருந்துச்சு, அதுதான் நான் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு அவருடைய ஜாதகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கா? அதாவதுமா, இப்போ தொடர்பு திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னா ஒரு கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும் தமிழ்நாட்டிலையோ உலக அளவுலையோ எல்லா ஆண்களுக்குமே பெண்களுக்குமே இருக்கிறதுன்றது இப்போ இந்த 2025 அது சாதாரண விஷயமாகி போச்சு. கிராமத்துலேயும் இருக்குது. ஏன் ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளிலேருந்து டாக்டர், அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் எல்லாருக்குமே அது இருக்குது. பெரிய அளவில் பரப்பப்படுது அப்படின்னா சினிமா பிரபலங்களுக்கு நடத்தால் மட்டும்தான் அது ஊடகங்களில் பேசப்படுது, மிக ட்ரோல் பண்ணப்படுது, எல்லாமே நடக்குது. இப்போ விஜய் அவர்களை பற்றி அவர் படத்தில் நடிக்க வந்தப்பறந்தே நடிகளோட பேசப்பட்டதாக இருக்குது. அதே மீறி அவர் 1999 லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டார். 2021 வரைக்கும் அவரோட வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரம் சரியில்லை.
நடிகையோட தொடர்பு அப்படின்னு பேசப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் விரிசல் வருது. இப்போ வந்து அவங்க மனைவி சொல்கிறாங்கன்னா, ஏன் 4 வருஷமாக சொல்லலை, ஏன் 5 வருஷமாக சொல்லலை, எல்லாம் கிசு கிசு பரவிட்டு தானே இருக்குது, சொல்லியிருக்கலாமே. இப்போ ஏன்னா அவங்க மனைவி சிலரோட தூண்டுதலால் கூட சொல்லலாம். விஜய்க்கு வந்து எல்லாமே டேமேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிறது சரியில்லை, அவருடைய நடவடிக்கை சரியில்லை, அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி பட்சமாக உச்சபட்சமாக அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி மனைவி மூலமாக அடுத்த நடிகையோட தொடர்பு இருக்குது. சரி, இப்போ யாருக்கு தான் தொடர்பு இல்லை சொல்லுங்கள்? எல்லா அரசியல்வாதிகளையும் கடைசியாக அசாசினேஷன் பண்ணுறது கேரக்டர் அசாசினேஷன் இதுதான். அவங்களோட தொடர்பு இருக்குது, 2 மனைவி 3 மனைவி அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் பெரிய பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. யாருக்கு தான் 2 கல்யாணம் நடக்கலை, யாருக்கு தான் 3 கல்யாணம் நடக்கலை, யாருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தரோட தொடர்பு இல்லை அப்படின்னு பேசிட்டு இதெல்லாம் கடந்து போயிடுவாங்கம்மா. அதனால் விஜய்க்கு வந்து இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அவரோட வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையிலையோ அவருடைய பொது வாழ்க்கையிலையோ இந்த குற்றச்சாட்டு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்ட வாய்ப்பு இல்லை. ஓகே. இப்போ விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. ஆனால் யாருக்கு எந்த நேரம் எப்படி அமையும் அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அவர் திருப்பி நடிக்க வர வாய்ப்பு இருக்கா? இருக்குமா, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் அரசியலில் பெரிய ஆளாக ஆனால் கூட ஒரு சில படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுக்காக நடிக்கலாம், ரசிகர்களுக்காக நடிக்கலாம். இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் மறுபடியும் ஒரு படத்தில் நடிக்கலாம். ஏன்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 3 வருஷம் கேப் இருக்குது. அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு 2031 வரைக்கும். ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாது இல்லையா? சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இது, மக்கள்கிட்ட எளிமையாக போய் சேரும். அப்போ சினிமாவில் இருந்துக்கிட்டே தான் அவர் அரசியலை பண்ணுவார். இதுதான் கடைசி படம்லாம் சொல்லவே முடியாது விஜய்க்கு. விஜய் மறுபடியும் நடிப்பார், அவர் அரசியலையும் ஜெயிப்பார், சினிமாலையும் ஜெயிப்பார். ஓகே. கடைசியாக ஒரு கொஸ்டின், உங்கள் கணிப்புப்படி விஜய் அவர்கள் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸாக கொடுப்பீங்க? விஜய்க்கு அட்வைஸ் அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு வந்து பூச நட்சத்திரம், அவருக்கு வேலு தான் சிறந்த சாதகமான அம்சம். அவர் கையில் வேலை பிடிக்கலாம், முருகனை கும்பிடலாம், வேல் தான் அவருக்கு வெற்றியை கொடுக்கும். அவர் கையில் தயவு செய்து செங்கோல் ஏந்தவே கூடாது. அவர் செங்கோல் ஏந்துற இடத்துல பூரா அவருக்கு அடிதான். அதனால் விஜயோட ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர் கையில் வேலை கொடுங்க. ஆனால் தயவு செஞ்சு செங்கோலை கொடுத்துறாதீங்க. விஜய் செங்கோலை பிடிக்கக்கூடாது. முருக வழிபாடு விஜய்க்கு வெற்றியை கொடுக்கும். ஓகே. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு. ஓம்லி நேயர்களுக்கு, என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.